வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. இன்று நாம் பேச போகிறது என்னன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். இந்த அஜித் குமார் என்கிற சகோதரன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்க வீட்டில் அவங்க அப்பா கிடையாது. அவங்க வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த பகுதியை சேர்ந்ததான். அங்கே ஒரு கோயிலில் காவலாளியாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிகிறான். அங்கே 2 பெண்மணிகள் வராங்க. 8000 10,000 சம்பளத்துக்கு திருடன் 8000 10,000 சம்பளத்துக்கு போய் இப்படி உட்காருவானா வெயிலையும்? அது ஒரு காவலாளி, ஒரு இளைஞன் ஒரு காவலாளி வேலை செய்யணும்னா அவன் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க உங்களுக்கு தெரியாதா? சக இளைஞர்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் திருடங்க எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்க தான் திருடங்க. ஏழைங்களுக்கு பிள்ளைங்க எல்லாம் திருடங்க கிடையாது. அது வெளியில் வராது. ஓகேங்களா? அவ்வாறு இருக்க 2 பெண்மணிகள் அம்மாவும் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அம்மா பொண்ணு மாதிரி எனக்கு தெரில. நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க அது என்னான்னு. நகை அங்கே காரில் வச்சுட்டு வராங்க 2 லேடி. அவன் 2 பேர் வராங்க. அந்த அம்மா முடியாதவங்க போல் வீல் சேர் கேட்குறாங்க. வீல் சேர் கேட்குறதுக்கு அவன் என்ன காவலாளியா? காவலாளி தானே அவன். இதுக்கு அவன் அசிஸ்டண்ட்டாக, கோயில் அசிஸ்டண்ட்டாக வீல் சேர் தள்ளுறதுக்கு. அப்போ அவன் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே வீல் சேர் தள்ளி ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனைகளை எடுத்து பாருங்கள். எங்கே போனாலும் வீல் சேர் தள்ளலாம். 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, ஆண் குழந்தை பிறந்த 1000 ரூபா கொடு, பெண் குழந்தை பிறந்த 1000. எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்குறாங்கங்க. அது 500 ரூபா கேட்டான்னு சொல்லிட்டு அதில் ஏதோ ஆர்குமெண்ட் அந்த அம்மா வேணும்னு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணாங்களா, இல்லை வேற எங்கேயாவது தொலைச்சாங்களா, இல்லை இந்த அம்மா தான் தன்னுடைய அம்மாவுடைய நகையை திருடி விட்டதா? ஏன்னா இன்னைக்கு சொத்துக்காக பிள்ளைங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட காலகட்டமாக கலிகாலமாக போய்கொண்டிருக்கிறது. அவ்வாறு ஏதாவது நடந்துச்சா? கண்டிப்பாக இந்த கேஸை பற்றி நிறைய நீதிபதிகள், பெரிய பெரிய ஆட்கள், மாமேதைகள் எல்லாம் பேசியிருக்காங்க இந்த கேஸில். இதுக்கு முன்னாடி சாத்தான்குளத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது மக்களே. இதில் நிறைய பேசலாம் மக்களே. கருத்து சொல்ல வரோன்னு சொல்லிட்டு நம்மளே தூக்கி உள்ள வச்சு முட்டி தட்டிடுவாங்க. இல்லைன்னா பிஏ கரைச்சி ஊற்றிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சம்பவங்கள் நடக்குது மக்களே. அதனால் நான் எல்லா போலீஸையும் நான் இப்போ பயத்தில் எல்லாம் சொல்லலை. எல்லா போலீஸையும் நான் தவறாக நினைக்கலை. ஏன்னா நிறைய நண்பர்கள், போலீஸ் நண்பர்கள் இருக்காங்க. அவங்க நல்லவங்க தான். ஆனால் இந்த மாதிரி துஷ்ட சக்திகளை அரக்க குணம் கொண்ட இப்படி என்னென்னு என்கொயரி பண்ண கூட்டிகிட்டு போகிறேன்னு கொலை பண்ணுற இந்த கும்பலை கண்டிப்பாக நீங்கள் தகுந்த தண்டனை கொடுத்து, தமிழக அரசு கண்டிப்பாக தகுந்த தண்டனை கொடுத்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். அவங்களுக்கு அவங்கள ஏதாவது ஒரு பென்ஷன் அவங்க குடும்பத்துக்கு கொடுங்க. அதே சமயம் இவங்களை இனிமேல் வெளியே விடக்கூடாது. இதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் நடக்காது என்று நான் நம்புகிறேன். என்னுடைய மனம் இல்லை என்றால் மீண்டும் ஒரு அஜித் குமார் மரணம் மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மக்களே அனைவரும் விழிப்பாயிருங்க. இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அரசு கண்டிப்பாக தண்டனை கொடுங்க. நன்றி.